ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டியூஜி. நான் உங்கள் ஐஸ் கார்த்திக். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பிபிஎல் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவெண்ட் இன்னைக்கு நம்ம கேமுக்குள்ள வந்திருக்கோம். இதை கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா ஒரு சில ரிவார்ட்ஸ் நம்ம ஃப்ரீயாக கிளைம் பண்ண முடியும். இதுலேயே முக்கியமாக விராட் கோலி பண்டில் நம்ம ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம் மக்களே. இது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் பேண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபைனலாக அதுக்கான ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆகி டேட்டுமே வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது மக்களே. என்னைக்கு வரப்போகுது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது கூடவே நம்ம கேமுக்குள்ள அடுத்தடுத்து வர போகிற ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம கேமுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரைவல் அனிமேஷன் எமோட்டுக்கான ஃபேடட் வீல் ஈவெண்ட் வந்திருக்கும். இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நேற்று கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஸ்பின் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க. கோஜோ பண்டிலே நம்ம சம்மடி வாங்கியாச்சு இல்லையா, அதனால ஒரே ஒரு கமெண்ட் படித்தேன், 4 ஸ்பின் மட்டும் பண்ணுங்க ப்ரோ, 4 ஸ்பின்ல கிடைச்சதுன்னா ஓகே இதனா விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால அந்த ஒரு கமெண்ட்டுக்காக மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பின் மட்டும் பண்ணி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். ஓகேங்களா, அதை செக் பண்ணி பாருங்க. நமக்கு வந்து மெயின் ஐட்டம்ஸ்லாம் கிடைச்சி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் ஷார்ட்ஸில் பாருங்க. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம் நான் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, அண்ட் சோபி கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த ஈவெண்ட்டுக்கான ட்ரைலர் இப்போ நம்ம கேமுக்குள்ள வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மக்களே. வெரி சூன் இந்த ஒரு ஈவெண்ட் தான் கேமுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வரப்போகுது. இதுக்கு 3 தீம் ஐட்டம் பார்த்துருந்தோம். அந்த 3 தீம் ஈவெண்ட்டில் இந்த ஈவெண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டுக்காக தான் அந்த பீக்லேருந்து பீமகத்தி போகிற ரூட்டில் அந்த ஒரு புது வீடு ஆட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வீடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் போகல. ஓகேங்களா, ஸோ இல்லை செம்மையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன்லாம் சூப்பராக பண்ணிக்கிறானுங்க. இது போகிறப்போ கேமுக்குள்ள குட்டி குட்டி மினி கேம்ஸில் ஸ்டார்ட் பண்ணி குட்டி குட்டி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வரைக்கும் இதுக்கு பார்த்துருந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான மேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிபிஎல் மாஸ்டர் மைண்ட்ன்ற ஒரு புது ஈவெண்ட் வந்திருக்கும். இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த விராட் கோலியோட பண்டில். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு யூனிசெக்ஸ் பண்டில் அப்படின்றதுனால நீங்கள் மேல் பண்டிலுக்கு மேல் கேரக்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீமேல் கேரக்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் ப்ளே பண்ணுறப்போ எப்படி இந்த பவுலர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பர்பிள் கேப்பும் அதிக ரன்ஸ் எடுக்கிற பேட்ஸ்மேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கேப்பும் கொடுப்பாங்களோ, அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் கலர்ஸில் வந்து இங்கே கொடுத்துக்கிறானுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூயா பாஸ் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகும் போகும் போலங்க. அதை வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த ரிவார்ட்ஸ்லாம் அதில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஓகே, இப்போ அந்த ஈவெண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 பிளேயர்ஸ்குள்ளே அதை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தனியாக, பேட்ஸ்மேன்ஸ் தனியாக, ஆல்ரவுண்டர்ஸ் தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் நமக்கு யார் என்ன எப்படி ப்ளே பண்ணுவாங்க ஒன்றுமே தெரியாது. அப்ராக்சிமேட்டாக இங்கி பிங்கி பாங்கி போட்டு சூஸ் பண்ணுங்கள் மக்களே, சரியா? ஏன்னா இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கேன், நானும் பார்த்ததில்ல. ஸோ ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணி வைங்க. ஓகேவா, உங்களுக்கு யாரை சூஸ் பண்ணுறதுலே தெரில அப்படின்னா கீழே ரைட் சைடில் குயிக் பிக்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே செலக்ட் ஆகி வந்து நின்று அந்த மாதிரி. ஸோ அப்படி சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து இருக்கும். ஒரு டீமுக்கு மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 பேர். ஓகேங்களா, இந்த 8 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், பவுலராக இருக்கட்டும், ஆல்ரவுண்டராக இருக்கட்டும், அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் வந்து வரும் மக்களே. அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் வரக்கூடிய 5000 பேர்த்துக்கு அந்த விராட் கோலி பண்டில், 5000லேருந்து 10,000 பேர்த்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆரஞ்சு கேப்பு, அப்புறம் 10,000க்கும் மேலே இருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கேப்பும் கொடுப்பானுங்க. ஆல்மோஸ்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ப்ரைஸாவது கிடைக்கும். அட்லீஸ்ட் இந்த பர்பிள் கேப்பாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இவனுங்கெல்லாம் யார், இவனுங்க வந்து ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ண போகிறாங்களா இல்லை உண்மையிலேயே கிரிக்கெட் ஆட போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இது இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வந்து கொண்டு வர போகிறாங்க. ஐ திங்க் கிரிக்கெட் தான் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணிக்கிறானுங்க. வில்சி என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுளாக வந்து பாயிண்ட் ஏறும். ஓகே, இந்த மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 டேஸில் வந்து ஓப்பன் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க பிளேயர் இருக்குங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு இன்க்ரீஸ் ஆகும். டோட்டலாக இந்த மேட்ச் ஒரு 1 or 2-3 டேஸ் வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு டேவும் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீம் பிக் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அந்த ரிவார்ட்ஸை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணி அவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். ஓகேவா, அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் டு த பிக் டாபிக், அதாவது ஏஞ்சலிக் ஐட்டம்ஸ் மக்களே. எப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கிட்டத்தட்ட OB 49 அப்டேட்லேருந்தே கேம் ஃபைல் ஆட் ஆகி வரல அப்படின்னு
அப்படின்னு சொல்லி தள்ளி போயிட்டே இருந்து ஃபைனலாக இந்த OB51 அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் ஐட்டம்ஸ்லாம் கேமுக்குள்ளே வரப்போகுது மக்களே. 2 முக்கியமான ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, எஸ் ஏஞ்சலிக் பேண்ட்ஸை மட்டும் வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போகுது மக்களே. இதில் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஏஞ்சலிக் பேண்ட் வந்து வரப்போகுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கலரில் பர்பிள் கலர் வித் ப்ளூ கலர் கலந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இதில் முக்கியமாக ஐட்டமாக இந்த பேண்ட் வந்து இருக்கும். இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற பேண்ட்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இதில் ஷோ கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேண்ட் புது பேண்ட் மட்டும் தான் இருக்குது. மேபி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கூட மற்ற ஏஞ்சலிக் பேண்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணப்படுது. பட் கன்ஃபார்ம் ஆகலை, கொஞ்சம் வெயிட் பண்ண கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கேமுக்குள்ள February 4th அன்னைக்கு நம்ம கேமுக்குள்ள இது வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக இருக்கும். 2வது ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லக்கி ராயல் ஈவெண்ட். அண்ட் இந்த லக்கி ராயல் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் அந்த ஐட்டம்ஸோட அந்த ஜெர்சிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து புதுசாக வரக்கூடியது. அது முன்னாடியே சொன்ன மாதிரி இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ஜெர்சிஸும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் கன்ஃபார்ம் ஆகலை. முக்கியமான ஐட்டமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லக்கி ராயல் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் February 10 அன்னைக்கு நம்ம கேமுக்குள்ளே வரும் மக்களே ஓகேவா. இதை பற்றி நான் உங்களுக்கு நேற்றுக்கே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டேன், எனக்கு நைட்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இங்கே விட அதாவது யூடியூப்பை விட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போலாம் அப்டேட் கிடைக்குதோ ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் இப்போ ஒரு அந்த ஹஸ்கி டான்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வந்துருக்கானுங்க மக்களே. அந்த ஹஸ்கி டான்ஸ் எப்படி இருக்குமோ அதை அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கேமுக்குள்ளே விட்டுருக்கானுங்க. இப்போ நம்ம கேம் ஃபைல்லே வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. முக்கியமாக அதை நோட் பண்ண விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க ஓகேங்களா. அதுதான் ஒரு நல்ல மேட்டராக தெரியுது. ரீசெண்டாக அந்த போட் எமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹஸ்கி எமௌண்ட் வரைக்கும் ட்ரெண்ட் ஆனது எல்லாமே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஓகேங்களா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய ஒரு திடீர் ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் கேம் ஃபைலில் இந்த ஈவெண்ட் எல்லாம் ரெடி ஆகி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த ட்ரெண்டிங் விஷயத்தில் கவர் பண்ணுறப்போ இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கிறது அந்த பென்குயின் வீடியோ கரெக்டாக. ஸோ அந்த பென்குயினை வச்சு ஏதாச்சும் கேமுக்குள்ள வருமா அப்படின்றத பார்ப்போம். அந்த பென்குயின் படம் ஒரு சைடில் போயிட்டே இருக்கும் இல்லையா, மாற்றி தப்பான சைடில். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கேமுக்குள்ளே வருது. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அப்டேட்டு, அந்த டிராகன் பால் கொல்லா பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றின நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது மக்களே. எப்போ வரப்போதும் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்காக ஓகே. ஸோ எனிவேஸ் மக்களே, இந்த ஒரு வீடியோ அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மெயினாக இந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை பை. டேக் கேர்.